வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஜூன் மாத பலன்களுக்கான நிகழ்ச்சி. மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தை பார்க்கும்போது முக்கியமாக உங்கள் ராசிநாதனான செவ்வாய் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். இந்த மாதம் 7ஆம் தேதி 5ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார், அதாவது சிம்ம ராசிக்குள்ளே. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, 5ஆம் வீட்டுக்குடைய சூரியன் குறிப்பாக 2ஆம் வீட்டில் இருக்கிறார் ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரை. அதற்கு பிறகு அவர் 3ஆம் வீட்டுக்குள் பிரவேசிக்கிறார். இது முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னா, இவங்கெல்லாம் திரிகோணாதிபதிகள். குருவை பொறுத்தவரையில் அவர் 3ஆம் வீட்டில் தான் இருக்கிறார். அப்போ இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசியில் தான் பிரவேசமாகி இந்த மாதம் முழுக்க இருக்கார். ஆல்மோஸ்ட் இந்த மாதம் முழுக்க அவர் இருக்கார் உங்கள் ராசிக்குள்ளேயே. இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை. என்னென்னா, எப்போவுமே சுக்கிரன் நம்ம ராசிக்குள்ளே இருக்கும்போது நம்ம மனசில் ஒரு உற்சாகம், என்ன சொல்கிறது, ஒரு 10 வயசு சின்னவராகிட்டா போல் ஒரு இளமை, ஒரு தன்மை, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருப்பீங்க, வைப்ரண்ட்டாக இருப்பீங்க, ரொம்ப சௌக்கியமாக இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஃபீலிங் கிடைக்கும். உடல் ஆரோக்கியமே சிறப்பாகத்தான் இருக்கும். கையில் நல்ல ஒரு ஃபினான்ஷியல், அதாவது பணப்புழக்கம் நல்லாவே இருக்கும் கையில். அதே நேரத்தில் புதனானவர் 2ஆம் வீட்டில் இருக்கிறார். அதுக்கப்புறம் இந்த மாதம் ஒரு 21 தேதிக்கு அப்புறம் அவர் 3ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். இப்போ இந்த புதனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கல்விக்கு அதிபதி புதன். அப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாக்குவன்மை சிறப்பாக இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கும் பொழுது தொழிலுக்கு அதிபதியான 10ஆம் வீட்டுக்குடைய சனி 12ஆம் வீட்டுக்குள்ளே இருக்கார். அப்போ அது ஒரு 7 நாட்டு சனிங்கிற ஒரு தன்மை உண்டு இருக்கு. அப்போது தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஓரளவு நீங்கள் எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும், இல்லைன்னு சொல்லலை. அதே நேரத்தில் சனி 2ஆம் வீட்டையும் பார்வையிடுவதால் தேவையில்லாத சச்சரவுகள், தேவையில்லாத பேச்சுக்கள், இதனால் சில தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் நீங்கள் பிஹேவ் பண்ணணும். இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். அதே நேரத்தில் 9ஆம் வீட்டை சுக்கிரன் பார்ப்பதால் சில நேரங்களில் வெளிநாட்டு பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகளும், சில நேரங்களில் நம்ம மனசில் சில நீண்ட நாள் இருக்கக்கூடிய சில ஆசைகள் பலிதமாவதற்கும், அதே போல் பெண்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படுவதற்கும் இது ஒரு நல்ல நேரம்னு நம்ம எடுத்துக்கலாம். மொத்தத்தில் இந்த மாதத்துடைய ஒரு பலன்களை நம்ம பார்க்கும்பொழுது ஒரு கலவையாக இருக்குது. அதாவது ஓரளவுக்கு பாசிட்டிவ், ஓரளவுக்கு நெகட்டிவ், ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு பலன்கள் தான் இந்த மாதத்தில் பெரும்பாலும் இருக்குது. ஆனால் 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு, 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது மிக சிறப்பான ஒரு விஷயம். என்ன சிறப்புன்னா, 11ஆம் வீட்டில் ராகு இருக்கும் பொழுது மனசில் நல்ல தைரியம், இந்த பிதுராஜித சம்மந்தப்பட்ட சொத்துக்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் அது நீங்கும். அதே போல் 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது மன அமைதியை தருவார். மனசில் ஆரோக்கியமான நல்ல எண்ண ஓட்டங்கள் ஏற்படும். அதனால் இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாகத்தான் இருக்கும். குறிப்பாக உங்களுக்கு மூத்தவர்கள், அண்ணா அக்கா அப்படிலாம் இருக்கலாம், அவளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகளும் சிறப்பாக இருக்கிறது. திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ரொம்ப ஒரு முன்னேற்றமான பலனை தரும். திருமணம் நிச்சயிக்கப்படும். என்னடா இது குரு 3ல் இருக்கார் இப்படி சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. குரு 7ஆம் வீட்டை பார்க்கிறார். அதனால் திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய நல்ல ஒரு காலமாக இது இருப்பதால் உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் உங்கள் டேஸை சரியாக பிளான் பண்ணிங்கன்னா போகிறோம், ரொம்ப சிறப்பாக இந்த மாதம் அமையும்னு உறுதியாக நீங்கள் நம்பலாம். ரிஷபராசி, உங்கள் ராசிநாதன் சுக்கிரன். உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் 12ஆம் வீட்டில் இருக்கிறார்.
பெரும்பாலும் 12ஆம் வீட்டில் அவருடைய சஞ்சாரம் இருக்கிறது. எப்போவுமே ராசிநாதனான சுக்கிரன் 12ல் இருந்தால் என்ன இருக்கும்னா, மனசில் நிறைய ஆசைகள் ஏற்படும். என்ன ஆசைகள்? நல்ல கார் வாங்கணும். அதை விரலுக்கேற்ற வீக்க மாதிரி அவங்க நிலையில் அவங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் த விஷஸ். சில பேருக்கு நகைகள் வாங்கணும்னு ஆசைப்படலாம், சில பேர் வண்டி வாகனங்கள் வாங்க, சில பேர் ஐஃபோன் வாங்கணும்னு ஆசைப்படலாம். ஆனால் மொத்தத்தில் ஏதோ ஒரு செலவு, ஏதோ ஒரு ஐட்டத்தை வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. அது நிறைவேற்றி தருவார் சுக்கிரன். அதுதான் அதில் இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. எனக்கு ரொம்ப நாளாக இது ஆசை, நிறைவேறும். எதுவுமே செலவு பண்ணாத ஹஸ்பண்டு கூட உங்களுக்காக செலவு பண்ணுவார் இந்த ஒரு காலகட்டத்தில். ஏன்னா உங்கள் நிலை அப்படி இருக்குது. அதனால் ஒத்துழைப்பாங்கன்னு வச்சுக்கலாம். அதே நேரத்தில் ஏறத்தாழ 15ஆம் தேதி வரைக்கும் சூரியன் உங்கள் ராசியிலே இருக்கிறதால உஷ்ணாதிக்க நோய்கள் ஏற்படலாம். கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க. உஷ்ணாதிக்க நோய்கள்னு சொல்லும்போது இப்போ வெயில் காலம்தான் நடந்துட்டுருக்கு. அதனால் ஏற்கனவே அதுக்கான பாதிப்புகள்லாம் ஏற்படும். நீங்களும் ஓரளவு கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரெண்டாவது, சாப்பிடக்கூடிய உணவுகளில் பெரும்பாலும் இந்த மிளகாப்பொடி தான், அதெல்லாம் அதிகமாக போட்டு சாப்பிடாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு பீரியடாக இது அமைகிறது. இதே நேரத்தில் புதன் உங்களுடைய ராசியிலே இருக்கார். அப்போ ஒரு பரபரப்பான ஒரு செயல்பாடு உங்கள்கிட்ட இருக்கும். அதே போல் சில நேரங்களில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, இந்த குறிப்பாக சொன்னால் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூடுதல் ஈடுபாடு ஏற்படும். அதோடு இல்லாமல் இந்த மாதம் 21 தேதிக்கு பார்த்தீங்கன்னா இந்த புதன் 2ஆம் வீட்டுக்கு போகிறார். அப்போ இன்னும் அதனுடைய நம்முடைய வேகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். அதே நேரத்தில் பாருங்கள், 2ஆம் வீட்டில் குரு, 11ஆம் வீட்டில் சனி. இதை விட என்ன அற்புதம் வேண்டும்? நம்ம என்னெல்லாம் லைஃப்பில் நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கிறதுக்கான ஒரு காலகட்டம். மிக மிக சிறப்பான காலகட்டம், முன்னேற்றமான காலகட்டம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நல்ல பேர் வரும், உங்களுக்கு நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் அது மாதிரி பிளான் பண்ணுவாங்க, சில நேரங்களில் கொடுப்பாங்க. பெரும்பாலும் உங்களுக்கு நிச்சயமாக தனவரவு, பதவி உயர்வு எல்லாமே இருக்குது. சரி, இதெல்லாம் தராத ஒரு கம்பெனியில் நான் இருக்கேன் அப்படின்னா வேறு ஒரு கம்பெனிக்கு நீங்கள் மாறுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு தமாஷா சொன்னால், ஒரு விஷயத்தை நீங்கள் தப்பாக செஞ்சாலும் அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்ச காரணத்தினால் அது உயர்வாக மதிக்கப்படும். அதனால் அவர் எப்படிப்பா தப்பு செய்வார், அவர் எல்லாத்தையுமே கரெக்டாக தான் செய்வார் அப்படின்னு உங்களை பற்றியான ஒரு அபிப்பிராயத்தை மக்கள் பேசுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டம் மிக சிறப்பான காலகட்டம், புகழை தரக்கூடிய காலகட்டம், செல்வத்தை தரக்கூடிய காலகட்டம். உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு சந்தோஷங்கள் ஏற்படும். வீட்டில் மனைவியோ இல்லை கணவனோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலம். வெளியிலலாம் போயிட்டு வாங்க, எங்கே போனாலும் நிம்மதியாக ஒரு சந்தோஷத்தை குடும்பத்தோடு சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய காலம். அதே போல் நான் வீடு வாங்குகிறேன், ஒரு நல்ல வாகனம் வாங்குகிறேன், இந்த எண்ணங்கள்லாம் இருக்கலாம். இந்த எண்ணங்கள்லாம் ஈடேறக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். அதனால் உங்களை பற்றி ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை, ரொம்ப சிறப்பான ஒரு காலம். அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் சொன்னால் லக்கி மேன், அவ்வளோதான். உங்களுக்கு ரெண்டாவது வார்த்தைகளே சொல்கிறதுக்கு வழியே இல்லை. அவ்வளோ சிறப்பான ஒரு காலகட்டம். முறையாக பயன்படுத்தும் பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமைவது என்பது திண்ணம். மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான புதன் 12ஆம் வீட்டில் இருக்கிறார். இந்த மாதம், அதாவது 7ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் 12ஆம் வீடு. அதற்கப்புறம் உங்கள் ராசிக்குள்ளே அவர் வர்றாரு, அதாவது மிதுன ராசிக்குள்ளே. அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் ராசியில் குரு இருக்கிறார், 9இல் ராகுவும் 10இல் சனியும் சஞ்சாரம். இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் வேலையில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். உங்களுக்கு யாரும் சொல்ல வேண்டாம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சனி 10இல் இருக்கிற காலம் கிட்டத்தட்ட சொல்லுவாங்க ஒர்க்காலிக் சொல்லுவான். ஒர்க்காலிக்னா வேலையை தவிர வேறு ஒன்றும் சிந்தனையே இல்லை. இது எப்படி இருக்குன்னா, சில நேரங்களில் நமக்கு பிடிக்காது. இந்த ஸ்கூலுக்கு போகிற பையன் மாதிரி, ஐயா இன்றைக்கி ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னு ஓடி வருவாங்க. அது மாதிரி அப்படிப்பட்ட உங்களை எப்படி உங்களுடைய கம்பெனியில் வேலை அமையும்னா, 24 மணி நேரம் போதாது
அப்படின்னு சொல்கிற மாதிரி அமைஞ்சிடும். அப்போ எல்லாம் வீட்டில் என்ன கேட்பாங்க, நீங்கள்லாம் ஜாலியாக இருந்தீங்க, இப்போ என்ன இப்போ எப்போ பார்த்தாலும் கம்பெனியே கதின்னு கிடைக்கீங்க, எனக்கு மட்டும் ஆசையா, என்ன பண்ணி தொலைகிறது அப்படின்னு தான் நீங்கள் பதில் சொல்லணும். அந்த மாதிரி இருப்பீங்க. ரொம்ப டைட்டாக இருக்கும், ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஆனால் ஒரு விதத்தில் பார்த்தா அதில் எவ்வளோ லேர்னிங்ஸும் இருக்கும். ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த ஒரு காலகட்டத்தில் எல்லாரோடையும் ஓரளவுக்கு இணக்கமாக போங்க. வீட்டில் வந்தால் நான் சொன்னது தான் சட்டம், நான் சொல்கிறத கேளு, நான் தான் பாஸு. அது ஆஃபீஸில் பாஸு. இங்கே என்ன, இங்கே வந்து அம்மாவுக்கு புள்ள, மனைவிக்கு கணவன், அவ்வளோதான். இங்கேயும் வந்து பாஸ் சொல்லாதீங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு கோபம் ஜாஸ்தி வரும், வேகம் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் யாரா பண்ணுறதுனா இந்த 10ல் உள்ள சனி பண்ணுற வேலை. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் 11ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கும் பொழுது நிறைய நன்மைகள் நடக்கும், பல வசதிகள். அதாவது உங்கள்கிட்ட வேலையும் வாங்குவோம், வேலைக்கு தகுந்த கூலியும் தருவான், அதனால் வசதிகள் என்பது அதிகமாகும், மனசில் சந்தோஷம் அதனால் ஏற்படும். அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நல்லா தான் இருக்குது எல்லாமே. அதே நேரத்தில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் அஃபிஷியல் மேட்டர்ஸ்க்கும் ஒரு பேலன்ஸ் வேணும்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் அஃபிஷியல் மேட்டர்ஸில் மட்டுமே கவனமாக இருந்தால் தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறையா பிரச்சனைகள் வரும். ஒய்ஃப்ட்ட டோஸ் தான் வாங்குவீங்க. ஸோ அதில் கவனமாக இருங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காதலிக்க நேரமில்லை, காதலிப்பார் யாரும் இல்லைன்னு அடுத்த வார்த்தை வராது, அது இல்லை. காதலிக்க ஆள் இருந்தால் கூட காதலிக்க நேரம் இல்லை. அப்போ திருமணத்திற்கு எங்கேயா நேரம், இதுக்கே நேரம் இல்லையே. அது போல் ஒரு தன்மையை சொல்கிறது. இந்த ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ஜாலியாக இருக்கிற நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாகவும் ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரியும் சுச்சுவேஷன்ஸ் அமையிறது. கவலை வேண்டாம், எல்லாமே வாழ்க்கையில் வந்து போகிற ஒரு விஷயம் தானே, இதுவும் கடந்து போகும் நினைங்க. கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்து சனி விலகிடுது. சரிப்பா, அஷ்டமத்து சனி விலகிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த இடத்துல இன்னொரு ஆள் வந்து உட்காந்துருக்கானே, அது யார்? அவர் ராகு. சரி, அவர் என்ன பலனை கொடுப்பார்? அவர் சனியோடைய பலனை கொடுப்பார். சனி யார்? அஷ்டமத்துக்கு உடையவன். ஐயோ, அப்போ திரும்ப கன்ஃபியூஷனா? இல்லை, சனி இப்போது எங்கே உட்காந்துருக்காரோ அந்த பலனையும் சேர்த்து தருவார். சனி உட்காந்துருக்கிறது 9ஆம் வீடு, அதனால் பயப்பட வேண்டாம். சரி, அஷ்டமத்து ராகு என்ன செய்வார்? வெளிநாட்டு பயணத்தை தருவார், வெளிநாட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அதே நேரத்தில் 2ல் கேது, படபடன்னு பேச்சு வரும். சில நேரங்களில் அந்த பேச்சு நம்ம கெடுதலாக கூட முடிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது. ஆனால் 2 சூரிய பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கிறார் 15ஆம் தேதி வரைக்கும். தன வரவு சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து சுக்கிரன் அதே வீட்டில் தான் இருக்கார். அப்போ தனவரவு சிறப்பாக உங்களுக்கு அமையும். சுக்கிரன் 10ல் இருக்கார். தனவரவு தொழில்னால நன்றாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு திருப்பங்கள் அமையும். எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள், பெரிய காலேஜஸில் சீட்டு கிடைக்கிறது, நீங்கள் ட்ரீம் பண்ணிகிட்ருக்கிற கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறது, இது போல் நன்மைகளை எல்லாம் அது பேசுகிறது. அதனால் அது சிறப்புகளை கூட்டக்கூடிய வகையில் அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்குது. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு மிக சிறப்பான ஒரு காலமாகத்தான் கடகராசிக்கு அமையும். 8ல் ராகு போயிடுச்சேன்னு பயப்பட வேண்டாம். 8ல் இருக்கிற ராகு உங்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுப்பார். அதிகமாக பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளை திறந்து விடுவார் அப்படின்னு சொல்லலாம். அதனால் பயப்பட வேண்டாம், சிறப்பாகத்தான் இருக்கும். சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் வீட்டில் ராகு, 8ஆம் வீட்டில் சனி, உங்கள் ராசிநாதனான சூரியன் 15 தேதி வரைக்கும் ரிஷபத்திலையும் அதுக்கப்புறம் மிதுன ராசிலையும் வரார். அப்போது உங்கள் ராசிநாதன் பலம் சேர்க்கிறார் சூரியன், அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. அதே போல் சுக்கிர பகவான் 9ஆம் வீட்டில் இருக்கிறார் இந்த மாதம் முழுக்க. 9ல் இருக்கக்கூடிய சுக்கிரன்
நல்ல பலன்களை தருவார். குறிப்பாக வெளிநாடு சம்பந்தமாக ட்ராவல்ஸு இதுக்கெல்லாம் நல்ல ஒரு பலனை நிறைத்து தரக்கூடியவர். புதனை பொறுத்த வரையில் 10ஆம் வீட்டில் இருக்கிறார், அப்புறம் 11ஆம் வீட்டில் வருகிறார். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, திரும்ப திரும்ப இப்போது ஒரு வெள்ளை பேப்பரில் கருப்பு டாட் வச்சா என்ன தெரியறது கேட்டால் யாருமே வெள்ளை பேப்பர் சொல்ல மாட்டான், அந்த கருப்பு டாட் சார்போம். அதுபோல் அஷ்டமத்தில் சனி. அதனால் மனசில் என்ன ஓடிட்டுருக்கோம், ஐயோ அஷ்டமத்தில் சனி அஷ்டமத்தில் சனி. இல்லை சார், பயப்பட வேண்டாம். மற்ற விஷயங்களை அதை ஆஃப்செட் பண்ணுறது, காம்பன்சேட் பண்ணுறது. 11ஆம் வீட்டில் குரு குறிப்பாக, அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. எப்போவுமே நன்மைகள் நம்ம கண்ணுக்கு தெரிகிறத விட அந்த ஐயோ அது இருக்கு அது இருக்கு அதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியும். இப்போது ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பால் உண்ணி மாதிரி இங்கே ஏதோ ஒன்று இருக்குன்னு வைங்க, அந்த மருதான் உங்களுக்கு யோசிச்சுட்டே இருப்பீங்க. முகம் அழகாகத்தானே இருக்கிறது, எல்லாரும் அந்த மருவியாக பார்க்க போகிறோம். ஆனால் நம்ம மனசு, அதனால் அதை தொடச்சி எறியுங்க. அதாவது அதனால் பிரச்சனை ஆகாதானோ, அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய அளவில் மற்ற கிரக நிலவரங்கள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது, அது ரொம்ப முக்கியம். ஒரு நெகட்டிவ் இருக்குன்னா அந்த நெகட்டிவ் 40 மார்க்குன்னா பாசிட்டிவ் 70 மார்க் வாங்குறது. டோன்ட் வரி. நல்ல மாதம், சிறப்பான மாதம், நல்ல தனவரவு ஏற்படும், தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும், பிஸ்னஸ்மேனுக்கெல்லாம் புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். வெளிநாடு சம்பந்தமாக டீல் பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல செய்திகள் வந்து சேரும். அதனால் மனதுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய காலம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன சொல்லலாம், இன்ப அதிர்ச்சி அப்படி தான் ஏற்படும். திடீர்னு எனக்கா அப்படின்னு நீங்களே அசந்து போகிற மாதிரி பல நன்மைகளை சொல்கிறது. தைரியமாக இருங்க. அஷ்டமத்து சனி என்று பயப்பட வேண்டாம், ஒரு விதத்தில் பயப்படுங்க. சில பேர் கண்ணா பின்னான்னு அந்த ஸ்பீடோ மீட்டர் உடையணும், அந்த அளவுக்கு ஆக்சிலேட்டர் கொடுத்து காரை ஓட்டுறது, பைக்கை ஓட்டுறது. கேரண்டீடாக நான் வேணால் ஸ்டாம்ப் பேப்பரில் எழுத்தரேன், அந்த மாதிரி ஓட்டலைன்னா நீ இல்லை. ஒன்று உனக்கு கை கால் எல்லாம் உடஞ்சி ஹாஸ்பிட்டல், இல்லைன்னா உன் படம் தான். அது அஷ்டம சனியில் ஏற்படும். அப்போ பிரச்சனையை வரவழைக்காத, பிரச்சனையை நோக்கி நீ ஓடாது, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு. நடப்பது நன்மையாகவே உங்களுக்கு நடக்கும் என்று உறுதியாக சொல்லலாம். அதனால் அஷ்டமத்து சனியில் உடலில் அடிபடும், கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும் அந்த விஷயத்தில். மற்றபடி முன்னேற்றத்தை தரக்கூடிய சிறப்பான மாதமாகத்தான் இது உங்களுக்கு அமையும். கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, 6ல் ராகு, 12ல் கேது, துர்சோப்பனங்கள். இப்போ படுத்தா பாம்பு, யார் படுக்கையில் பாம்பு நெளியுதுன்னு யாரோ ஒரு கவிதை எழுதியிருப்பார், அது மாதிரி இருக்கும். பயப்பட வேண்டாம். அது நம்ம எண்ண ஓட்டங்கள் தான் நம்ம கனவுகளாக வருது, ஒன்றும் பயப்பட வேண்டாம். எதிர்பாராத மிக சிறப்பான மாற்றங்கள் வரும். அதாவது நம்ம சொல்லுவேன் ஹேர்பின் பெண்ட் ஆஃப் யுவர் லைஃப் சொல்லுவேன். அதுபோல் ஹேர்பின் பெண்ட் ஆஃப் யுவர் லைஃப் எல்லாம் வரத்துக்கான ஒரு நல்ல காலகட்டம். ஏன்னா உங்கள் ராசிநாதனான புதன் கிட்டத்தட்ட 7ஆம் தேதி வரைக்கும் மேஷத்தில், அதுக்கப்புறம் பாருங்கள் ரிஷபத்தில் இருக்கார். 22ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் டபக்குன்னு மிதுனத்துக்குள்ளே போய்ட்டார், 10ஆம் வீட்டுக்குள்ளே. அப்போ 8லேருந்து 9, 9லேருந்து 10 வேகமாக ஓடுற ரன்னிங் ரேஸ் தான். ரொம்ப நன்மைகளையும் உங்களுக்கு செய்யும். அதாவது உங்கள் ராசிநாதன் வேகமாக ஓடுறாருன்னு நீங்கள் ஓடுறீங்கன்னு அர்த்தம். பரபரப்பாக செயல்படுவீர்கள், வேகமாக செயல்படுவீர்கள். ஐயோ நான் என்ன இன்றைக்கி நான் டயத்தை வேஸ்ட் பண்ணுறேங்கண்ணே, 1 ஹவராக நான் உட்காந்துட்டேனே, அப்படி என்ன ஓட்டம். ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இதெல்லாம் கொடுக்கும். தொழிலில் இருக்கிறவங்க புதுசாக திங்க் பண்ணுவாங்க, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணட்டுமா அதை பண்ணட்டுமா, சரி இவ்வளோ தூரம் நான் தப்பு பண்ணுறேனே, இல்லை தப்பாயிடுமா, தப்பாகாது, சிறப்புகள் தான். உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதம் முழுக்க சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறார். ரெகுலர் ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். எதிர்பாராத நல்ல நியூஸ் வெளிநாட்டிலேருந்து வரும். வெளிநாட்டு பயணங்களுக்கான ஒரு திட்டங்கள் நடக்கும். 10ஆம் இடத்துல குரு இருக்கார், ஆனால் அவரும் 2ஆம் இடத்தை பார்க்கிறார், 4ஆம் இடத்தை பார்க்கிறார், 6ஆம் இடத்தை பார்க்கிறார். ஹெல்த்துக்கு நல்லது. யாரை பார்த்தா 4ஆம் இடத்தை பார்க்கும்போது சுகமான போக்கு, வீடு வாங்கிறது, வீட்டை அழகுபடுத்துவது, இதெல்லாம் ஏற்படுது. 2ஆம் இடத்தை பார்த்தார், காசு. அதனால் இந்த மாதம் யாராவது ஏதாவது சொன்னால்
பயந்து போக வேண்டாம். சிறப்புகள் நிறைந்து இருக்கக்கூடிய காலம். வெற்றிகரமாக செயல்படுவீர்கள். துலாம் ராசி, உங்கள் ராசிக்கு என்ன குறைச்சல்? உங்கள் காட்டில் மழைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்குது. 6ஆம் இடத்தில் சனி, எப்படிப்பட்ட பிரச்சனையிலையும் வெற்றி. 5ஆம் இடத்தில் ராகு, நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள். அப்போ ஒரு சைடில் அவர் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்குறார், இன்னொரு சைடில் அவர் வெற்றியை தரார். இது என்ன சரியான நல்ல கொடுக்கல் வாங்கலாம் இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது மாதிரி அமைஞ்சிருக்கு. எப்போது லைஃப்பில் ஒரு முறை அமையும், அது அமைந்திருக்கிறது. ஆனால் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸை தரலாம், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதில். ஆனால் அது 15ஆம் தேதி வரைக்கும் தான். அப்புறம் அவர் 9ஆம் வீட்டுக்கு போயிடுறார். சுக்கிரனை பொறுத்த வரையில் உங்களுக்கு அவர் தொடர்ந்து இருக்கக்கூடிய வீடு 7ஆம் வீடு. இது நன்மையை செய்யும், சந்தோஷத்தை தரும், கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழலை ஏற்படுத்தி தரும். காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி ஏற்படும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக நடைபெறும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு தமாஷா சொல்லுவோம், இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் இவங்களை பற்றி எனக்கு தெரியாது, பட் ஓரளவுக்கு கொஞ்சம் முன்னால் என்ன சொல்லுவீங்க, ஐஸ்வர்யா ராய்மீங்களா, இதே ஓ மூஞ்சி கண்ணாடியில் பார்த்தேன்னு கேட்பாங்க, அது வேறு விஷயம். ஆனால் எல்லாருக்குமே ஒரு ஆம்பிஷன் இருக்கும். பொண்ணாக பிறந்தவங்களுக்கு பெரிய நடிகர், ரொம்ப அழகானவர், அப்படியெல்லாம் எண்ணங்கள் இருக்கலாம், தப்பில்லை. கிட்டத்தட்ட நீங்கள் நினைக்கிறதுக்கும் நடப்புக்கும் ரொம்ப தூரம் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி அமையும். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டமான காலம் இது. மைதா ஸ்டச் அப்படிமோ, அதில் கூட பிரச்சனை இருக்குது. எல்லாமே தங்கமாயிட்டா கஷ்டம். உங்களுக்கு எது தங்கமாக வேண்டுமோ அது தங்கமாகும், எது வெள்ளியாக வேண்டுமோ அது வெள்ளியாகும். அப்படி ஒரு அதிர்ஷ்டம். பேலன்ஸ்டாக இருக்குது அதிர்ஷ்டமே. அதனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பு, நல்ல காரியங்கள் நடப்பதற்கான காலகட்டம். உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் மோசமாக இருந்தால் அவங்களுக்கு அது சிறப்பாவதற்கான ஒரு காலம். நல்ல ஒரு சந்தோஷமான விழாக்கள் போன்ற விஷயங்கள்லாம் கலந்துப்பீங்க. உங்களுக்கான உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலம். ஸோ திரும்பின இடம்லாம் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மிக மிக சிறப்பான ஒரு காலகட்டத்தில் இப்போ நீங்கள் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால் வெற்றி மேல் வெற்றி வரக்கூடிய சிறப்புகள் மிகுந்த காலகட்டம். முறையாக பயன்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையுடைய பாதையே மாறக்கூடியது, உங்கள் ஸ்டேட்டஸே மாறக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புகளை சப்போர்ட்டை உங்களுடைய கிரகங்கள் தருவதற்கு தயாராக இருக்கின்றன, அணிவகுத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சரியான முறையில் பயன்படுத்தி. விருச்சிக ராசி, விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்தில் ராகு. வீட்டில் எனக்கு இருப்பு கொள்ளலை, பரபரப்பாக இருக்கேன், ஏதாவது பண்ணணும், எதையாவது செய்யணும். சரி, ராசிநாதனான செவ்வாய் 9லிருந்து 10ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போது எதையாவது செய்யணும்னு நினைக்கிறீங்களே, நீங்கள் எதை செஞ்சாலும் அது சிறப்பாக இருக்கும். 10ல் செவ்வாய் இருக்கும்போது தொழிலில் வெற்றி. கையில் நம்ம எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் சிறப்பாக செய்வீர்கள். நீங்கள் எதிர்பாராத அளவு சூழ்நிலைகள் உங்களுக்கு உதவிகரமாக இருந்து உங்களுடைய நிலையை உயர்த்தக்கூடிய காலம். உங்கள் ராசியை 4ஆம் பார்வையாக செவ்வாய் பார்ப்பது சால சிறந்தது, உடல் ஆரோக்கியத்துக்கு நன்மை. அதே போல் இந்த செவ்வாயுடைய இந்த ஒரு காலகட்டம் மிக சிறப்புகளை தரும். ஆனால் செவ்வாய் என்ன செய்கிறார், 8ஆம் பார்வையாக சனியை பார்க்குறார். ஒரு சின்ன குழப்பம் என்னென்னா, 5ஆம் இடத்தில் சனி. அப்போது மனசில் சின்ன சின்ன குழப்பங்கள், சிறு பயங்கள், சிறு சந்தேகங்கள், இதெல்லாம் ஓரங்கட்டி வைங்க. சின்ன மன கிளேசங்கள், இது கொஞ்சம் தொல்லைகளை தரக்கூடியது, அதை ஓரங்கட்டி வைங்கன்னு சொன்னேன். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் தொடர்ந்து உங்களுடைய இன்னொரு வீடு மேஷம், செவ்வாயுடைய வீடு, அங்கே தான் சுக்கிரன் தொடர்ந்து இருக்கிறார். தப்பில்லை. ஆனால் சுக்கிரனால் வரக்கூடிய பிரச்சனைகள் சிலது இருக்குது. என்னென்னா, உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரையில் சுக்கிரன் அப்பெல்லாம் எஸ்ஸு, சுகருக்கும் எஸ்ஸு தான். ஸோ இந்த பிரச்சனை இருக்கிறவங்க தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும், கவனமாக இருங்க. நம்ம உசுருக்கே ஆபத்து வருமா? வராது. எட்டில்
ஆயுள் ஸ்தானத்தில் யார் இருக்கார்? குருன்னா இருக்கார். அப்போ வருமானம் எப்படி தொடர்ந்து வரும், வரவில் எந்த விதமான குறையும் இல்லை. ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 4 ராகு, 4 குரு பார்த்தால் சில பேருக்கு வீடு மாற்றம், மிக சிறப்பான வீடுக்கு மாறுவீங்க, வீடு வாங்குவீங்க, எல்லா நன்மைகளையும் நிறைத்து தரக்கூடிய ஒரு தன்மையை சொல்கிறது. அதனால் பார்த்தீங்கன்னா நன்மைகளா தீமைகளான்னு பார்த்தா எல்லாமே நன்மை தான். ஆனால் என் மனசுக்குள்ளேயே நான் எதையாவது நினச்சி குழம்பக்கூடாது, அவ்வளோதான். மற்றபடி சிறப்பான காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்கள் ஏன் உங்களுக்கு தான் சொல்லணும், ஐயோ இது கிடைக்குமா, இது கிடைக்காது, ஐயோ இது போயிடுமா, ஒன்றும் போகாதியா, நினைச்சது நடக்கும். ஹாவ் கான்ஃபிடென்ஸ் இன் யுவர் செல்ஃப், இட் வில் ஆல் ஹேப்பன். சரியா? தைரியமாக செயல்படுங்க. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான குரு 7ஆம் இடத்துலேருந்து உங்களையே பார்க்குறார். குரு பார்வையில் இருந்தால் வேற என்னையா ஓணும்? சகல சௌக்கியங்களும் உங்களை தேடி வரும். வீடு, குறிப்பாக வீடு, நிலம். எங்கள் அப்பா எனக்கு தருவாரா, எங்கள் தாத்தா தருவாரா? தருவார். பிதுராஜித சொத்துக்கள், நம்முடைய உடல் ஆரோக்கியம், நமக்கு தெய்வ கடாட்சம் அனைத்தும் நிறைத்து காணப்படக்கூடிய காலம். மனசில் தைரியமாக கேட்க வேணாம். 3ல் ராகு. நல்ல ஒரு வயசில் இருக்கிற பொண்ணு கூட நினைப்பா, 12 மணிக்கு நான் வெளில போயிட்டு வரேன், அவன் எனக்கு பின்னால் வரான், வெட்டிடுவேன். அப்படி ஒரு தைரியம். 4ல் சனி. வெளிநாட்டு பயணம் போகலாமா? கிடைக்கும், நடக்கும். ஒரே ஒரு விஷயத்தில் ஹெல்த்தில் கவனமாக இருங்க. 6ஆம் இடத்தை சனி பார்க்குறதால வேறு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஏற்கனவே ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தால் டேக் கேர். அதே நேரத்தில் 6ஆம் இடத்துல சூரியனும் இருக்கிறார். உஷ்ணாதிக்க நோய்கள், உடல் ஆரோக்கியத்தில் ஏற்கனவே குறைபாடு இருப்பவர்கள் மட்டும் இப்போ சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம். சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் கவனமாக இருக்க. ஃபுட் பாய்சனிங் இது மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு, கவனம். அதுக்கப்புறம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், புத்திர பாக்கியம், சகலமும் சித்திக்கக்கூடிய காலம். ஏன்னா உங்களுடைய தெய்வம் நீங்கள் வணங்கினாலும் சரி வணங்காட்டாலும் சரி, தெய்வம் உங்களுக்கு நன்மையை செய்ய காத்திருக்கிறது. இதை புரிஞ்சுங்க. ஸோ சிறப்பான காலம்தான். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான விஷயங்கள் நடக்கும். ஒருவேளை நீட்லாம் எழுதிருந்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சு உங்களுக்கு மெரிட்டில் சீட் வரலாம். அதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ரொம்ப சிறப்பாக இருக்குது இன்ஃபேக்ட். அதனால் இது ஒரு அற்புதமான காலம். உங்கள் வாழ்க்கை போக்கையை மாற்றக்கூடிய ஒரு காலமாக திகழும். மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 7 சனி போயிட்டார். நம்ம ஆளு தான் சனி இருந்தால் கூட அவர் ஏதோ தொல்லை பண்ணுவார். அவர் 3ஆம் இடத்தில் இருக்கும்போது நன்மைகளை அள்ளி தருவார். மனசில் தைரியம், புது ஆப்பர்ச்சுனிட்டிஸு, சரியான முயற்சி சரியானபடி இருக்கும். வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பு காணப்படுகிறது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் வாழ்க்கை வசதிகளை பெருக்கி தருவார். தாய் சொல் மிக்க மந்திரம் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லையம்மா. உங்களை பொறுத்த வரைக்கும் தாய் சொல்லை தட்டாதேமோ. இது தாய் சொல்லை தட்டாதே மட்டும் இல்லை, தாய் சொல் மிக்க மந்திரம் இல்லை கூட இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்கள் தாயினால் உங்களுக்கு சிறப்புகள் அப்படின்னு இருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் புதுசாக வண்டி வாங்குறேன், வாகனம் வாங்குறேன், புதுசாக வீட்டை அலங்காரம் பண்ணுறேன், சில செலவுகள் இருக்கும். ஆனால் அந்த செலவுகள் மன நிறைவே தரக்கூடிய வகையில் இருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும், வேற வழி இல்லை, கொஞ்சம் செலுத்துங்க. சிறப்புகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு காலம். மனசில் சந்தோஷம், செல்ஃப் கான்ஃபிடென்ஸுங்கிறது பிரமாதமாக இருக்கு. அதனால் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எதை நினைத்து செயல்பாடுகளை செய்விக்கிறீர்களோ, எந்த டைரக்ஷனில் நீங்கள் போகிறீங்களோ அதில் வெற்றி அடைவீங்க. இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சில நேரங்களில் கடுமையான பிரயோகங்கள், வார்த்தை பிரயோகங்கள், அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க, தேவையில்லாமல் பேசிடாதீங்க. மற்றபடி மிக மிக சிறப்பான ஒரு காலத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நிச்சயமாக புரிஞ்சுங்க. உயர்வை தரக்கூடிய மாதமாகத்தான் அமையும். கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஜென்ம சனி விலகியது நன்மை. அதே நேரத்தில் மிகப்பெரிய நன்மை என்ன தெரியுமா? குரு 5ஆம் வீட்டில் இருப்பது. புகழ், பெருமை, சிறப்புகள் அனைத்தையும் அள்ளித்தரக்கூடிய காலம். அதே நேரத்தில் சுக்கிர பகவான்
3ஆம் இடத்தில் இருக்கிறார். நீங்கள் யாரையாவது பார்க்குறீங்க, பேசுகிறீங்க, அவங்க சொல்லுவாங்க, வாட் எ ஃபைன் பர்சன், இவ்வளோ நாள் அவரை நான் பார்க்காம விட்டேன்னு, அப்படி உங்களை பற்றி சொல்லுவாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு வெளிப்பாடு. குறிப்பாக இந்த ரைட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க, அது க்ரியேட்டிவ் ரைட்டிங், நான் சொல்கிறது இந்த லிரிக்ஸு, அதை எழுதுறேன், திரைப்படத்துறை, ஒரு டச் ஆஃப் அ கிளாஸ் வெளியில் வரும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புகளை சொல்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் மனசில் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு சுறுசுறுப்பு, மனம், செயல்பாடுகள் எல்லாத்தையும் சுறுசுறுப்பாக இயங்குவீங்க. உடம்பில் நல்ல ஒரு எனர்ஜி லெவல் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்வோடு இயங்கக்கூடிய ஒரு காலம். கற்றவருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அதைத்தான் உங்களுக்கு செய்கிறார். உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்புகள், பதவிகள் இதையெல்லாம் நிறைத்து தருவார். ஒரே ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனம். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் யார்? உங்கள் ராசிநாதனான சனி. ஆனால் அது வாக்குஸ்தானமாக இருக்கிறது. சில நேரங்களில் மனசில் பட்டதை பேசுகிறாதீங்க, அதுவும் நெகட்டிவாக பேசுகிறாதீங்க. உயர்வை பற்றி பேசலாம். ராகு ராசியிலையும் கேது 7ஆம் வீட்லேயும் இருக்கும்போது மனசில் ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே இருக்கும். நைட்டு படுத்தா சரியாக தூக்கம் வராது. அந்த மாதிரியான ஒரு பரபரப்பை பற்றி இது பேசுது. அதை பற்றி பயப்பட வேண்டாம். சொல்லுவாங்க ரெஸ்ட்லெஸ்னஸ் இஸ் அ சைன் ஆஃப் க்ரோத்னு. அப்படி எடுத்துங்க அது. அதனால் தைரியமாக செயல்படுங்க. மீன ராசி, உங்கள் ராசிநாதனான குரு 4ஆம் இடத்துல இருந்து முக்கியமாக 10ஆம் வீட்டை பார்க்கிறார். இந்த ஞாபகத்தில் வச்சுங்க. 10ஆம் இடத்தை குரு பார்த்தால் என்ன? செய்கிற தொழிலில் பர்ஃபெக்ஷன், ஒரு திறமை, எல்லாமே வெளிப்படும். அப்போ தொழிலில் இவர் இல்லாமல் நடக்காதியா காரியம் அப்படிம்பாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் நல்லா பேசுகிறாருன்னா ஒரு பிஏ காரணமாக இருப்பார். அதுபோல தான் உங்கள் செயல்பாடு. 10ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது நீங்கள் ஒரு பெரிய ஆளுக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தீங்கன்னா அவர் சொல்லுவார், யோ எங்கே அவன் உங்களை தான் தேடுவாங்க. அந்த அளவு சிறப்புகளை தரும், முக்கியத்துவத்தை தரும். அதே நேரத்தில் 2ஆம் இடத்தில் சுக்கிரன், சக்கரை மாதிரி பேசுகிறேன், பேசினாலே போகிறேன், கேட்டே இருக்கலாம். எவ்வளவு, அதாவது ஒரு விஷயத்தை சொல்லும்போது ஒரு டஃப்பான விஷயம், ஒரு கஷ்டமான விஷயத்தை கூட இனிமையாக ஒருத்தரால் சொல்ல முடியும்னா அது நீங்களாக தான் இருப்பீங்க. அவ்வளோ சிறப்பு இருக்கு. ஹார்ட் ஒர்க்கிங், சனி இருக்கார் ராசியில், ஹார்டாக ஒர்க் பண்ணுவீங்க. 12ல் ராகு, கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் ஒர்க் பண்ணுறேன், 4 மணி நேரம் தான் ரெஸ்ட்டு, அப்படி சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த லைஃப் தான். மனசில் தைரியம், செல்ஃப் கான்ஃபிடென்ஸு, ரிஸ்க் எடுக்கிற எபிலிட்டி எல்லாமே, டிசிஷன் மேக்கிங் எல்லாமே இருக்கும். முயற்சிகள் மிக சிறப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலம். அதோடு மட்டும் இல்லை, புதன் சூரியன் சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா செயல்பாடுகளில் அனலிட்டிக்கல் எபிலிட்டி சொல்லலாம். ஒரு விஷயத்தை பகுத்து பார்ப்பது மிக சிறப்பான ஒரு வெளிப்பாடு இருக்கும். அதே மாதிரி ஐடி ஃபீல்டில் இருந்தீங்கன்னா, ஐடினா ஒன்றும் இன்கம் டேக்ஸ் இல்லை, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதில் இருந்தீங்கன்னா உங்கள் செயல்பாடுகள் மிக சிறப்பாக அமையும். பதவி உயர்வுக்கு உங்களுக்கு யூ ஆர் த எலிஜிபிள் பர்சன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. சிறப்பான ஒரு காலகட்டம், வெற்றிகளை தரக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் அடாப்டபுளாக இருங்க. தான்ற அகந்தையோடு செயல்படாமல் அடாப்டபுளாக இருந்தீங்கன்னா மிகப்பெரிய உயர்வு. அதாவது நிலை உயரும் போது பணிவு கொள்ளணும்பா, அதை ஞாபகத்தில் வச்சுட்டு செயல்படுங்க. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு.
வணக்கம்.